ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வாஷ் அவுட் ஆகி போயிருந்தபோது கஷ்டப்பட்டு சரி எதாவது பொழப்புக்கு எதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இன்றைக்கி டிமாண்ட் இருக்கறனால ஒரு ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீ வந்து ப்ரைடல் அகாடமியில் போய் கற்றுக்கோ அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் என் ஃப்ரெண்டே ப்ரைடல் அகாடமி வச்சுருந்தா அவளுடைய அகாடமியில் போய் படித்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய செட்டில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் தான் கூட இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்கும் வந்துட்டு சாரி ட்ரேப்பிங், ஹேர் டூ இதெல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 15 டேஸ் ஆகிடும். ப்ரொஃபஷனல் மேக்கப் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம தெரிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நானும் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டூடியோலாம் வச்சுருந்தேன். பட் அந்த டைமில் எனக்கு சீரியல் வந்து 2 பக்கமும் 2 டேஸும் கமிட் ஆனதுனால என்னால் தொடர்ந்து பண்ண முடியல. ஓகே, திடீர்னு இப்போ திரும்பி பார்க்குறேன், எங்கே திரும்பினாலும் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், எங்கே திரும்பினாலும் ப்ரைடல் பார்லர் தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா யார் யாரெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வெளில வந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கணுன்ற ஆர்வம் வந்து ஒரு கிளாஸில் ஒரு செஷனில் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேரை வந்துட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணி வெளியேற்றுறாங்க. கடைசியில் பார்த்தா யார் வந்து கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்க தெருலேயே ஒரு 4-5 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கெலாம் நான் பண்ணி விட்றேன்னு சொன்னதுக்கு இல்லடி என் தெருவுக்கு முனையிலேயே இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்களே பண்ணி விட்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா அது இப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ கடைசியில் தெரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால எப்படி இந்த மேக்கப் ஃபீல்டு வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு, எப்படி ஆர்டர்ஸ் எடுப்பாங்க இனிமேல் எல்லாரும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?